கோவையில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகளை பூமி பூஜையில் கலந்து கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் தொடங்கி வைத்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா காலனி மாநகராட்சி பூங்காவில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஊத்தங்கரை அருகே வெள்ளைக்குட்டை ஊராட்சியில் கடந்த 2021-2022 ஆண்டில் 20 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த பகுதிக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தராமல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர் மற்றும் மின்சார வசதிகளை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டுமென மக்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் சக்கர நாற்காலி இல்லாமல் தரையில் தவழ்ந்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜாக்கிளி என்பவர் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அளிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்துள்ளார். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக சக்கர நாற்காலி கூட இல்லாததால் அவர் தரையில் தவழ்ந்து சென்றார். மேலும் வாரந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் அளிக்க மருத்துவர் ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய நிலையில் மருத்துவரும் இல்லாததால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்குவதற்காக வந்த ராஜாக்கிளி அலைக்கழிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் ஊர்வலம் மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. நாகர்கோவில் நாகராஜா திடலில் இருந்து தொடங்கிய இந்த ஐயா வைகுண்டரின் அவதார தின ஊர்வலம் கோட்டார் சுசீந்திரம் வழியாக சாமித்தோப்பு தலைமைப்பதியை வந்தடைந்தது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது.